وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. وقال أيضا قد أفلح من زكاها إلى آخر الآية. وقال رسول الله صلى الله عليه وسلم إذا دخل رجب قال اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. தூணின்றி வான் படைத்த ஏக இறைவனாகிய அல்லாஹ் புகழ்ந்தவனாகும். நாம் ஒவ்வொரு செயலையும் அடிப்படையாக பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற நபிநாயகம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவரின் வாழ்க்கையை அடிப்படையாக பின்பற்றிய சஹாபாக்கள், தபீஈன்கள், தபீஈன்கள் இன்னும் இம்மார்க்கத்தை நம்மவரை கொண்டு சேர்த்த சத்திய உலமாக்கள் மீதும் குறிப்பாக இஜ்மாவில் வந்து கொண்டிருக்கின்ற அனைவரின் மீதும் என்னுடைய சலாத்தை கூறி ஒரே வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய நண்பர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒவ்வொரு வருடத்திற்கும் அன்றைய காலத்திலும் சரி இப்போ வரைக்கும் அதே 12 மாசம் தான். ஆனா நாட்கள் ஓடுற விதம் வந்து வேற. நாட்கள் கொடுக்கக்கூடிய அந்த பரக்கத்துங்கிறது வேற. அதே 12 மாசம், அதே 365 நாள், அதே நாட்கள், அதே வார 7 நாட்கள், அனைத்து அதே சூரியன், அதே பூமி, எல்லாம் அனைத்துமே. ஆனால் அந்த நாட்கள் ஓடக்கூடிய விதம் ரொம்ப வேற. அனைத்து நபர்களும் சொல்கிறார்கள் 2025 இப்பதான் வந்துச்சு, இப்போ முடிவு பேர் 2025 வந்ததுதான் தெரிந்தது. 2025 கடைசி ஜும்மா வரும். 2025 கடைசி ஜும்மா ரஜப் மாசத்துடைய முதல் ஜும்மா. ரஜப் மாசத்துடைய முதல் ஜும்மா ரெண்டுத்தையும் சொல்லிடுவோம் இல்லையா? ஏன் அப்படின்னு சொன்னா காலத்துடைய ஓட்டத்தில் அல்லாஹ் படைத்த நோக்கத்தில் விளங்க வேண்டும். நம்மளை பரிசோதிக்கத்தான். ஒவ்வொரு மணி நேரமும் சரி, அந்த மினிட்ஸ், அந்த நிமிடங்களும் சரி, செகண்ட்ஸ், வினாடிகளும் சரி, அனைத்துமே படைத்த நோக்கம் நம்ம குர்ஆனுடைய விளக்கத்தை நீங்க பார்க்கலாம், நம்மளை பரிசோதிக்கத்தான். நம்மளை பரிசோதனை செய்ய, நம்மளை சோதனை செய்யத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். இது எப்பொழுது ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் விளக்குவோமோ கண்டிப்பாக வெற்றி கிடைத்துவிடும். படித்த நோக்கத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது பல இடத்தில் பல விதமாக சொல்கிறார். அதுல முக்கியமாக சொல்லும்போது குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நாங்கள் இந்த நபியோட உம்மத்தை பார்த்து சொன்னா சிறந்த உம்மத்து, மக்கள் வெளியாகப்பட்டதிலே சிறந்த சமுதாயம். ஹை பெஸ்ட்ங்கறான். கைர உம்மத், குந்தும் கைர உம்மத். ஸ்கூல்ல ஒரு சில பேருக்கு குட் போடுவாங்க, சில பேருக்கு என்ன போடுவாங்க, பி குட் போடுவாங்க, சில பேருக்கு மார்க் கம்மியாவே இருக்கு போட மாட்டாங்க. இதே மாதிரி அல்லாஹ் தஆலா முழு சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொல்றான், கைர உம்மத், பெஸ்ட் உம்மத்ங்கறான். எதனால பெஸ்ட் உம்மத்? அத சொல்லும்போது அதை நம்ம செய்ய முடியுமா இல்லையா? அதனால அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மார்க்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாருன்னு சொல்றா, தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். அவங்க நன்மையை ஏவுவாங்க, தீமையை தடுப்பாங்க, வ து'மினூன பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்வாங்க. இது ரொம்ப ரொம்ப விஷயம். இன்னைக்கு என்ன காரணம் அப்படின்னா, நன்மையை கொள்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, தீமையை தடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ரெண்டுத்தையும் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா து'மினூன பில்லாஹ் போட்டு விட்டுறாங்க. து'மினூன பில்லாஹ் அல்லாஹ்வை முழுமையாக ஈமான் கொள்ளுதல். நல்லா நம்ம விளக்கணும். ஜும்மாவுக்கு விரைவாக உட்கார்ந்து நம்ம பக்கத்தில் நான் சொல்றேன்,
அஜ்ரஸுக்கு முத்தமிடுறாங்க. அஜ்ரஸை முத்தமிட்டாங்க. முத்தமிட்டுட்டு அந்த அஜ்ரஸை பார்த்துட்டு சொல்றாங்க, உனக்கு முத்தமிடுறதா எங்க பயணம் இல்லை, உனக்கு முத்தமிடுறதால எந்த பயணம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அஜ்ரஸுக்கு கல்ல முத்தமிடுறதால அலாதி பிரியமா இருந்தாங்க, அதனால முத்தமிடுறாங்க. கொஞ்சம் புரியுதா? அஜ்ரஸுக்கு கல்ல உன்னை முத்தமிடுறதுல யார் பிரியமா இருந்தா? ஹதீஸ் எப்படி வருதுன்னா ஹுப்பன் ஷதீதன், அலாதி பிரியமாக ரொம்ப பிரியமா இருந்தாங்க, அதனால பிரியம் இது முத்தமிடுறாங்க. அல்லாஹ் ரசூல் செஞ்சாங்க, தவாப் சுத்துனாங்க, அஜ்ரஸுக்கு கல்ல முத்தமிட்டாங்க, மக்காவில் அங்க கொள்ளுதாங்க, இந்த விஷயங்கள்லாம் அங்க போட்டு ஓடுனாங்க. நம்ம அறிவு கேட்டு நாம் செய்யலாம், அத்தி போய் ஒரு சில விஷயங்களை செய்யணுமா இல்லையா? அவங்க அறிவு கேட்டார், இது எதுக்கு செய்யணும், இது நம்ம அறிவு ரீதியா விஞ்ஞான ரீதியா யோசிச்சா எதுவுமே இருக்காது. அப்ப நம்மளுடைய இஸ்லாத்துல எல்லா விஷயங்களும் நபியும் சஹாபாக்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாங்கன்னா, அல்லாஹ் சொல்லிட்டாங்க, சொல்லிட்டா அந்த விஷயங்கள் அப்படியே நிகழ்ந்துரும், அது அப்படியே ஏற்றுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்திலும் சரி, அல்லாஹ் கட்டி அடிக்க சொன்னா அறிவிக்க ஏங்க அடிக்கணும், உடனே அடிச்சாங்க. பாலத்தை வச்சாங்க, அறிவுறுத்திய வச்சா எதுக்கு தடுக்கணும், இதையே செய்யணும், இதையும் பண்ணணும். இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் அதுல தான் ஈடுபட்டு இருக்கு. இது ஹதீஸ்ல சொன்னதா இல்லையான்னு பார்க்காம இது எப்படி செய்யறது, இது ஃபர்ஸ்ட் நடந்துக்குமா, இது ஃபர்ஸ்ட் நடந்துக்குமா? இது ஃபர்ஸ்ட் நடந்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீதியாக யோசிக்கக்கூடிய சூழ்நிலை. எல்லாம் பாதுகாக்கணும் எல்லாரையும். அல்லாஹ் ரசூல் விஷயம் சொல்லிட்டாங்க, 5 நேரம் தொழுவோமா, அதிகாலை எந்திரிச்சு தொழுவோமா, தஹஜ்ஜத் நேரத்துல அல்லாஹ் இறங்கி வரானா 3ஆம் வாரத்துல, எல்லாமே ஹதீஸ் சஹீஹான ஹதீஸா இருக்குது. இந்த நேரத்துல நீ செஞ்சே தரணும், ஜும்மா நேரத்துல கண்டிப்பாக நீ தானும் பள்ளிக்கு வரணும், பெண்கள் பர்தா அணியணும், எல்லாமே குர்ஆன் ஹதீஸின் படி நம்மளுக்கு சாத்தியமா இருக்கு. கண்ணியத்துக்கு புரிந்தாங்க, நம்ம விளக்கணும் நோக்கம் என்ன, நோக்க அறியாம நம்ம அடுத்த வருஷத்துக்கு போறதும் அடுத்த வருஷம் கால் எடுத்து வருவதும் நம்ம ரமணான் அடையிறது சாத்தியமே இல்லை. வாழ்க்கையோட நோக்கம் நம்ம துனியாவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. துனியாவை யாருக்காக நல்லா படிச்சாலும் நம்ம அவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்லா வரைக்கும் துனியா நம்மளுக்காக படிச்சப்பட்டது இல்லை. ஆனா துனியால சிறந்தது தேடணும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன், சிறந்தது தேடணுமே தவிர துனியாலே மூழ்கிட்டு கூட இது கிடையாது. துனியால செய்யணும் அப்படி செய்யணும் எல்லாமே சிந்தனை இருக்கணும். ஆனா மக்சத் நோக்கம் அல்லாஹ் ரசூல். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மேல் பணக்காரன் யாருமே கிடையாது. இந்தியாவில முதல் பணக்காரர் அம்பானி அதானின்னு சொல்றோம். ஆனா அவங்களை விட கிதாபுல எழுதுறாங்க அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுடைய சொத்து மதிப்பு இவங்களோட அதிகம். அவங்களுடைய ஒரு ஒட்டகம் மதீனால இருந்துச்சுன்னா இன்னொரு சனா என்ற நகரத்துல இருக்குன்னு அல்லாஹ்வோட பாதையில செலவழிப்பாங்க, போருக்காக செலவழிப்பாங்க, மஸ்ஜிதுக்காக செலவழிப்பாங்க. அல்லாஹ் எப்படி கொடுப்பானே தெரியாது. அல்லாஹ் பாதையில செலவழிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப கண்ணியத்துக்கு புரிந்தார்களே, என்னுடைய உள்ளத்துல என்னுடைய அந்த விஷயத்துல அல்லாஹ்வுடைய நெருக்கம் எந்த அளவுக்கு இருக்கு, என்னுடைய அனைத்து விஷயமும் அல்லாஹ் கட்டுப்பட்டு தான் இருக்குதா? சாப்பிடுறதுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி தூங்குறதுடைய அசல் அத்தியாவசிய சுன்னத்துகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு என்னோட வாழ்க்கை இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தினமும் சாப்பிடுறோம், தினமும் தண்ணி குடிக்கிறோம், தினமும் டாய்லெட் போறோம், தினமும் தூங்குறோம். இந்த அடிப்படையான விஷயங்களை நபியோட வாழ்க்கைக்கு எனக்கு தோதுவா இருக்குதா? இது சாதாரண விஷயம். ஆனா என்ன பண்ணிட்டான், ஷைத்தான் வந்து மறக்கடிச்சிட்டான். தெரியுங்க, மற்ற விஷயம் பின்பற்ற முடியல, முழுசா அல்லாஹ் பின்பற்ற முடியல, முழுசா இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியல. இது சாதாரண விஷயம். விருப்ப சாப்பிடணும், சுன்னத்தான முறையில் உட்காந்து சாப்பிடணும், சுன்னத்தான முறையில் உட்காந்து சாப்பிடணும், கொஞ்சம் நம்ம சாப்பிடணும். மற்றவங்களுக்கு நம்ம அதிகமாக செஞ்சா மற்ற அண்டை வீட்டாருக்கு கொடுத்து சாப்பிடணும்.
சாப்பிட்டு பின்னாடி துவா ஓத வந்துட்டா பிஸ்மில்லாஹ் அவ்வளவு வாக்கி துவா ஓதணும். சாப்பிட்டு பின்னாடி துவா ஓதணும். தண்ணியை எப்போதுமே நின்றுட்டு குடிக்க கூடாது. ஏதோ சூழ்நிலை வெளியே நிற்கிறோம்னா பிரச்சனை இல்லை. இதே மாதிரி சார் கழிவறைக்கு போகும்போது இடது காலை வச்சு போகணும். ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் இடது காலை வச்சு போகணும். கழிவறைக்கு போயிட்டு வலது காலை வச்சு வரணும். கழிவறையோட ஒழுக்கங்கள்ல ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, தலையை மூடி செல்லணும், காலனை அணிந்து செல்லணும். ஏன் தலையை மூடி செல்றதால எவ்வளவு பெரிய பெனிஃபிட்னா, ஒரு கிதாப்ல எழுதியிருக்கிறாங்க, அந்த அவங்களோட அசுத்தங்கள் ஃபர்ஸ்ட் தலையில தான் தாக்குது. அதனால நபியும் அந்த காலத்திலேயே தலையை மூடி போகணும்னு அவசியத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கண்ணியத்துக்கு நம்மளுக்கு இந்த விஷயங்கள் பக்கம் ஏன் சிந்தனை இல்லை? இதன் பக்கம் ஏன் சிந்தனை இல்லை? கொஞ்சம் யோசிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மத்தியில இந்த விஷயம் தான் பயப்பட்டாங்க. நீங்க இந்த வாழ்க்கையில போயிடுவீங்க, ரொம்ப ஏழ்மையா போயிடுவீங்க பயப்படல, உலகத்தின் மீது முழுமையாக நீங்க உள்ள போயிடுவீங்க பயப்படுறேன். நம்ம கொஞ்சம் விளங்கணும். நம்மளுடைய நஃப்ஸ், நம்மளுடைய விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளுடைய உள்ளத்தை பரிசுத்தப்பட்டுட்டே இருக்கணும். உலகத்துடைய மக்சத, உலகத்துடைய நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா நம்மளை அறியாம உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திடும். அல்லாஹ் தஆலா வருஷல சத்தியம் சொல்றான், வஷம்சி வல் கமாஹா வல் கமரி இதா தலாஹா, சந்திரன் மேல, வல் நஹாரி இதா ஜல்லாஹா வல் லைலி இதா யக்ஷாஹா வஸ் சமாஇ வமா பனாஹா வல் அர்தி வமா தஹாஹா வ நஃப்ஸி வமா ஸஃபாஹா வ அல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. ஒரு 8 விஷயத்துல சத்தியம் சொல்லி யார் வெற்றியாளர்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அல்லாஹ் சத்தியம் சொல்றான். யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறார்களோ அவங்க வெற்றியாளர்கள். அல்லாஹ் நீங்க நல்லா பாருங்களேன், அந்த கடைசி ஜுஸ்ல பல சூறாக்கள் சத்தியம் தான் சொல்லுவோம். பத்தீனி வல் ஸைத்தூன், நீங்க குர்ஆனில் தர்ஜுமா பார்த்தா தெரியும். வதூரி சீனி, அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக, அதிகாரத்தின் மீது சத்தியமாக, காலத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் நம்மளுக்கு புரிய வைக்கிறான். மக்களுக்கு அந்த விஷயத்தை விளங்க வைப்பதற்காக, மக்களுக்கு அந்த விஷயத்தை புரிய வைப்பதற்காக அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்றான். அது அஃப்லஹ மன் ஸக்காஹா. அப்ப என்னுடைய உள்ளத்துல என்னுடைய எல்லா விஷயங்களும் என்ன கூறணும் அப்படின்னா, அல்லாஹ் ரசூல் யாலை கலிமத்தின் அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதற்காக நாம் படிக்கப்பட்டோம், வேற எந்த நோக்கமும் இல்லை. காலை எந்திரிலிருந்து நைட் இரவு தூங்குற வரைக்கும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு எங்களோட வாழ்க்கை கழிகிறதா? ஒவ்வொரு காலமும் நெருங்க எவ்வாறு மூமின் சிந்திக்கணும் அப்படின்னா, கியாமத் பக்கம் நெருங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு முக்கியமான பெரியவங்களா இருக்கீங்க, முக்கியமா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் 2004ல சுனாமியோடைய எப்படி இருந்தது. உலகம் ஃபுல்லா ஒரே நேரத்துல எவ்வளவு பெரிய அணி நம்ம பார்த்தோமா இல்லையா? 2004 நம்ம 4வது படிச்சுட்டு இருந்தேன். எங்க ஊர் சொந்த ஊர் மாயம் பூங்காசி அந்த சைடு பயந்துட்டே உட்கார்ந்தோம். எவ்வளவு தூரம் வரும் தெரியல, எவ்வளவு தூரம் வரும் தெரியல. எங்க ஊர்ல இருந்து காரைக்கால் பீச் அந்த சைடு போயிட்டோம், கார்ல போயிட்டாங்க. பல நியூஸ் வந்துட்டே இருக்குது. மிகப்பெரிய பேரணி அதெல்லாம் பார்த்து நம்ம வந்தோம். அல்லாஹ் ஒரே நாள்ல எப்படி மக்களை, அமெரிக்கா, இந்தியா, ஸ்ரீலங்கா, ஒரே பல நாடுகள்ல அல்லாஹ் ஏன் அந்த நாட்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுதுன்னா நம்முடைய படிப்பினை. அங்க இந்த அழிவு, இங்க இந்த வெள்ளத்தினால அழிவு, இங்க வெள்ளத்தினால அழிவு. அல்லாஹ்க்கு மக்களை அழிக்கிற நோக்கம் கிடையாது. அல்லாஹ்க்கு மக்களை அழிக்கிற தண்டனை கொடுக்கிற நோக்கம் கிடையாது. இதை கொண்டு மிச்சம் இருக்கிற மக்கள் படிப்பினை பெற்று அல்லாஹ்வுடன் நெருங்குவதான் நோக்கம். இதை நம்ம புரியணும். ஐஷா கேட்பாங்க இல்லையா, எங்களுக்குள்ள நல்லவங்க இருக்கிறாங்க, எங்களுக்குள்ள நல்லவங்க இருக்காங்க, அவங்களும் சேர்ந்து அழிப்போமா? ஆமா, அவங்கள பத்தி கவலைப்படல, நம்மளும் சேர்ந்து அழிப்போம். அப்ப நம்மளுடைய துன்யாவுக்கு வந்த நோக்கத்தை புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம். எதுக்காக அல்ல எனக்கு கல்யாணம் கொடுத்திருக்காங்க, எதுக்காக மனைவி பிள்ளைங்க எல்லாமே கொடுக்கப்பட்ட நோக்கம் சோதிப்பதற்காக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்புக்கு அவரே நினைச்சாங்க. நெருப்புக்கு அல்லாஹ் கொடுத்தாதான் நெருப்பு எரியும். எப்படிப்பட்ட ஈமான்! அல்லாஹ் நான் அதான் நெருப்பு எரியும்.
கத்தி அறுப்படலங்க. எவ்வளவு பெரிய நம்ம சில சம்பவங்கள்லாம் காதல கேட்டு அப்படி கடந்துடும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணல, கத்தி அறுப்படல. கத்திக்கு எந்த சக்தியும் இல்லை. அல்லாஹ் நானதான் கத்தியா இருக்கும். நெருப்பு அல்லாஹ் நானதான் மேலப்படும். இந்த உணர்வு கொண்டு வர்றதுக்கு தான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உணர்வு கொண்டு வர்றதுக்காக தான் நம்மளுடைய இந்த ஈமான். இந்த உலகத்துக்கு படைக்க நோக்கம் என்னன்னு சொன்னா அல்லாஹ் எல்லாமே சோதிப்பான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஅஸ்-ஸாபிரீன். ஈமான் கொண்ட மக்களே, பொறுமையை கொண்டு தொழுகை கொண்டு உதவி தேடுங்கள். நல்ல மனைவி இந்த இடத்துல தொழுகுங்கிறதையே அல்லாஹ் ரெண்டாவது சொன்னா நபிலாம் வணக்கத்தை சொல்றான். ஃபர்ஸ்ட் நான் வாழ்க்கையில பொறுமையா தான் இருக்கேன், தொழுகலாம் அப்ப அப்படி நோக்கம் இல்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். ஃபர்ஸ்ட் பொறுமையை சொல்றான். என்ன நோக்கம் அப்படின்னா வாழ்க்கையில பிரச்சனைக்கு தான் அதிகம், கஷ்டங்கள் தான் அதிகமா வரும். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்க சஹாபாக்கள் வாழ்க்கையில, நபியவர்கள் வாழ்க்கையில, நபிமார்கள் வாழ்க்கையில சந்தோஷம் அதிகமா இருந்துச்சா, துன்பம் சோதனை அதிகமா இருக்கு இருந்து வரலாறு எடுத்து பாருங்களேன், அதிகமா சோதனை தான் இருக்கு. அதுதான் இஸ்லாம். சோதிச்சு சொர்க்கத்துல ஜெயிக்கிறது, வறுமையில ஜெயிக்கிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 23 வருஷம் 25 வருஷம் சில இடங்கள்ல அந்த மௌத்தாவர ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நோயாளியாக இருந்தாங்க. யூனுஸ் நபி வள வந்தாங்க, எதுல இருந்தாங்க? மீனுடைய வயிற்றுல இருந்தாங்க. எல்லாருக்கும் சம்பவம் தெரியும். மீனோட வயிற்றுல சாதாரண இது கிடையாது. இதுமாரி ஒவ்வொரு நபிமாரோட சம்பவத்தை எடுத்தாலும் சரி, பல விதமான சோதனைகள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்து, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருந்து, ஒவ்வொரு சஹாபாக்களை எடுத்துக்கிட்டாங்க. சோதனை. இதுதான் வாழ்க்கையோட மக்சத், வாழ்க்கையோட நோக்கம் இதுதான். இது நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஈஸியா ஜெயிக்க முடியும். வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். மனைவிக்கு வருதா, மனைவி மாமியாரையும் சில இனிப்பு ஏற்படுத்திட்டு இருக்கிறதுதான் வாழ்க்கை. ஒருத்தவங்க தள்ளி வருது வாழ்க்கை இல்லை. இங்க இவனை அரவணைக்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், அதுக்கு பிறகு அவங்களையும் பார்க்கணும், வீட்டு நம்மளுடைய பொருளாதாரத்தை கவனிக்கணும். அதுதான் குடும்ப தலைவர். நம்ம தான் அமீர், நம்ம தான் பொறுப்புதாரி. வீட்டில் இருக்கிற பெண் அமீராக்கிட கூடாது, நம்ம தான் அமீர். அதான் அந்த ஆணவத்தில் அமீர் கிடையாது, அன்பான அமீரா இருக்கும். இதுதான் நம்ம சோதனை. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கையில மனைவிட்ட நம்ம பேசுறாலும் சரி, மாமியார்ட்ட பேசுறாலும் சரி, நம்ம தாயார்ட்ட பேசுறாலும் சரி, பிள்ளைகிட்ட பழகுறாலும் சரி, அல்லாஹ் லேசாகி கொடுத்துருவான். இந்த கஷ்டத்தை அல்லாஹ் தான் கொடுத்தான், நான் அல்லாஹ்கிட்ட சரி பண்ணிடுறேன். சோதனைங்கிறது ஈஸியா வாங்கி ஈஸியா தள்ளி விடுற பழகிக்கணும். சோதனைய இதுதானே அல்லாஹ்கிட்ட கேட்டு அல்லாஹ்கிட்ட பெற்றுக்கிறேன். எதுக்கு அல்லாஹ் சோதனை கொடுக்குறானா இதையும் விளங்கிக்கணும். அல்லாஹ்கிட்ட திரும்பி நம்ம நெருங்கிறதுக்கு. ஒரு சோதனை வருது வியாபாரத்துல, திருப்பி நல்லா விழிப்பாயிரும், கடனெல்லாம் அடைச்சிடும், திருப்பி சோதனை வருது, திருப்பி அடுத்த சோதனை வருது. நம்ம புரியணும், நான் அல்லாஹ்கிட்ட ஒண்ணு நெருங்கல, ஏன் தொழுகை இன்னும் சரியில்லை, இப்படி யோசிச்சு அல்லாஹ்கிட்ட நெருங்கிறது தான் இது. உள்ள மார்க் ஒழுங்கா போடல மிஸ். நான் படிச்ச ஸ்கூல்ல மார்க் படிச்சதுக்கு மார்க் போடுவாங்க, டிசிப்ளின் மார்க் போடுவாங்க. படிச்சதுக்கு மார்க் போடுவாங்க, எதுக்கு மார்க் போடுவாங்க? டிசிப்ளின் மார்க் போடுவாங்க. ஏதோ நம்ம மார்க் கம்மியா இருந்துச்சு, நல்லா எழுதிருந்தோம் அப்படின்னு சொன்னா ஏதோ மார்க் டிசிப்ளின் போய் மார்க் குறைஞ்சிருக்கு, ஏதோ -10 குறைஞ்சிட்டாங்க, அதனாலதான் 100-90 போட்டிருக்காங்க. நம்ம புரிஞ்சுக்கலாம். அவன் மிஸ்ஸே போட்டுப்பான், டிசிப்ளின் இவ்வளவு போயிருக்கு, நம்ம இந்த அளவுக்கு இல்லை. இதே போலதான் நம்மளுடைய உலக வாழ்க்கை. இது வந்து இம்திஹான், பரீட்சை கூடம். நம்ம இங்க இருந்து போறோம், பல ஊருக்கு போறோம், உலக நாடு ஊருக்கு போறோம், ஃபேமிலி டூர் போறோம், என்ன செய்யறோம், எல்லாமே நம்ம உள்ளத்த ஒரு பாக்ஸ் போடணும். இது பரீட்சை கூடம், இது ஒரு சோதனை கூடம். நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கையில இல்ல. அல்லாஹ் நபியும் மூலியமா சொல்றாங்க இல்லையா, ஜெயிலுண்டு அத்துன்யா சிஜ்னுல் மூமின் வ ஜன்னத்துல் காஃபிர். உலகத்துக்கு மூமின்களுக்கு ஜெயிலு. ஜெயில சாதாரணமா இருக்க முடியாது. இது நம்ம சந்தோஷமான ஒரு ஜெயில், சந்தோஷமான ஒரு ஜெயில் மாதிரி. அல்லாஹ் நம்ம சமப்படணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம முடிவெட்டக்கூடாது, இஷ்டத்துக்கு நம்ம டாய்லெட் போகக்கூடாது, உட்காந்து தான் போகணும். டாய்லெட் போயிட்டு கழுவிட்டு வரணும், நல்ல முறையில் எல்லாத்தையும் பேசணும். பேட்
சொல்லியிருக்கான். இதெல்லாம் செஞ்சா உனக்கு தண்டனைப்பா. முன்கர் நகீர் பக்கத்துலயே இருக்கிறாங்க. முன்கர் நகீர் பக்கத்துல இருக்கிற எப்ப வேணா இதை பண்ணலாம். உனக்கு டேட் ஆஃப் பர்த் உனக்கு டேட் ஆஃப் டெத் தெரியாது. அப்ப கணிதத்துக்குரிய பெரியவர்களை சகோதரர்களும் விளங்கணும். உலகத்துடைய நம்மளோட ஆணித்தரத்தை நம்மளுடைய அந்த வாழ்க்கையுடைய அடித்தத்தை புரியணும். அது புரிஞ்சுட்டு சொன்னா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப லேஸ். நம்ம இப்ப அடைந்திருக்கிறது ரஜபுடைய மாசம். அல்லாஹ்வுடைய கிருபையில ஷாபான், ரஜபு, ஷாபான், ரமலான் 2 மாசம் தான் இருக்கு. கரெக்டா இன்னைக்கு ரஜப் பிற 5, ரஜப் பிற 5. கரெக்டா சொல்ல போனா அவங்க 55 நாள் பேரை பார்த்து அப்படிதான் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மத்தியில ரஜப் மாசத்துல இருந்து அதிகமாக நோன்பு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதிகமாக மெயினா வந்து ஹதீஸ்ல இஸ்திக்பார் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. தௌபா அதிகமா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா ரமலான் மாசம் மற்ற மாசம் போல நம்ம சிந்தனை வரக்கூடாது. போன் எடுக்க மனசு கூடாது. போன் எடுத்து ரீல்ஸ் பார்க்க மனசு வரக்கூடாது. போன் இருக்கும் தேவைதான். நம்மள அறியாமலே மற்ற மாதங்களை விட அதிகமாக பார்க்கக்கூடிய மாசம் ஆயிடுச்சு. ரமலான் மாசம் முழுமையாக அமல்களுக்குரிய மாசம், சொர்க்கத்தை தேடக்கூடிய மாசம், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய மாசம், குர்ஆனுக்குண்டான மாசம். இதெல்லாம் சொல்றோமா இல்லையா? அது எப்படி தயாரிப்பு செய்யணும்? ரஜப் மாசத்தை தயாரிப்பு செய்யணும். குர்ஆன் ஓத ஆரம்பிக்கணும், இஸ்திக்பார் செய்ய ஆரம்பிக்கணும், தஹஜ்ஜுத் ஓத ஆரம்பிக்கணும், நஃபிலான வணக்கங்களை செய்ய ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்ம 20 ரக்காத் தொழுகிறது கஷ்டமா தெரியாது. 20 ரக்காத் தொழுகிறது கஷ்டமா தெரியாது. ஒரு நாள் நோம்பு நம்ம எவ்வளவு வெயில சுத்தினாலும் இப்பலேருந்து நஃபிலான நோம்புகள் திங்கள், வியாழன், பிற 13, 14, 15 இதெல்லாம் நோம்பு வச்சு பழகிட்டோம். அந்த 2 மாசத்துல ரமலான் மாசம் நமக்கு சிரமமாவே தெரியாது. ரமலான் மாசம் சிரமமே தெரியாது. அதனால நபி அவங்க அழகாக ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க. எல்லாரும் துவா ஓதலாம் இன்ஷாஅல்லாஹ். இதா தகல ரஜப அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ் ரஜப் மாசத்திலும் ஷஅபான் மாசத்திலும் பரக்கத் செய்வாயாக. இன்னும் ரமலான் மாசத்தை அடைய செய்வாயாக. ரமலான் மாசத்தை அடைகிறதுக்காக அனைத்து சஹாபாக்களும் கேட்டாங்க. அவங்க கேட்டு கொடுத்திருக்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய மாசம், ஷஹூர்தான் சொல்லப்படுகிறது. நம்ம இந்த மாசத்துல உண்மையாக பாவத்தை விட்டு உண்மையாக வந்திருக்கோம். ஹதீஸோட விளக்கத்துல ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தை எழுதுறாங்க. பாவத்துக்கு தயவு செய்து தவிர்த்து விலகு. தனிமையை நம்ம பாவத்துடைய சூழலும். இப்போ தனிமையெல்லாம் தேவையில்லை. ஒரு போன் இருக்கா போதும். நம்ம பாவத்தை செய்யறதுக்கு அதுவே தூண்ட ஆரம்பிச்சது. அதான் அதை விட்டு பாதுகாத்து இந்த ரஜப் மாசத்தை முழுமையாக அமலுக்குரிய மாதமாக ஆக்கி அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக மனிதர்களை படைச்சாலோ அந்த நோக்கத்தை நம்ம செயல்பட்டு அடைவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. இன்னும் ரமலான் மாசத்தை முழுமையாக அமலுக்குரிய மாதமாக அல்லாஹ் ஆக்கி புரிவானாக. அதற்காக 3 மாசமான இந்த ரஜப் மாசத்தையும் ஷாபான் மாசத்தையும் முழுமையாக அமலுக்குரிய மாதமாக அதிகமாக நோன்பு வைக்கக்கூடிய, நஃபிலான வணக்கங்கள் செய்யக்கூடிய, அதிகமாக சதகாக்கள் செய்யக்கூடிய, ஜகாத் கடமையாக உள்ளவங்க ஜகாத் கொடுக்கக்கூடிய நபர்களாக அல்லாஹ் ஆக்கி புரிவானாக. வாஹித் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். மதுரை மாவட்டம் சோழவந்தான் வட்டார ஜமாத் உலமா சார்பா ஒரு அறிவிப்பு. மதரசா மாணவர்களுக்காக, நம்ம ஊர்ல உள்ள அந்த மக்தப் மாணவர்களுக்காக, சின்ன பிள்ளைங்களுக்காக ஒரு மாபெரும் மக்தப் திறந்தாய் போட்டி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படின்னு சொன்னா ஜனவரி 25, 1/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் இஷா வரைக்கும் சோழவந்தான் பள்ளிவாசல வச்சிருக்கிறாங்க. மற்றும் 3 போட்டி வச்சிருக்கிறாங்க. சூரா மரணம், இஸ்லாமிய கேள்வி பதில், 3வது பயான். இதுல வந்து சூறாக்கள் போட்டியில வந்து கேள்வி பதில் இன்ஷாஅல்லாஹ் அந்த சோழவந்தான் நட்சத்திர நம்பர் அந்த யார் எங்க கலந்துக்கிற ஆரம்பம் வந்தா அந்த கேள்வி பதில் ஒரு பிடிஎஃப் பேர் வச்சிருக்கிறாங்க. ஒரு 5 பேப்பர் பேர் அதை இன்ஷாஅல்லாஹ் அதை மனப்பாடம் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. சூரா மரணம் போட்டியில சூரா லுகா சூரால இருந்து சூரா நாஸ் வரை 20 சூறாக்கள் மரணம் செய்ய வேண்டும். இதில் சூரத்துல் அலக் மற்றும் சூரா பையினாவை விட்டுவிட வேண்டும். மாணவர்களுக்கு கேட்கப்படும் சூறாவை தஜ்வீதுடன் அழகாக ஓத வேண்டும். பயான் போட்டியில வந்து 2 தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்திய சுதந்திரத்தில் முஸ்லிம்களின் பங்கு, 2வது இஸ்லாம் கூறும் வாலிபம். இது வந்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில இந்த பயான் தலைப்பை செஞ்சு வச்சிருக்காங்க. இன்ஷாஅல்லாஹ் 15 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் மற்றும் பாலிக ஆகாத 15 வயதுக்குட்பட்ட மாணவிகள் மட்டுமே எழுதி கொடுத்துருக்காங்க. இன்ஷாஅல்லாஹ் பேர் முன்னாடி பதிவு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஊரில் உள்ள
பிள்ளைங்கிற மாணவ மாணவிகள் இன்ஷா அல்லாஹ் அந்த போட்டியில முன்னே கடந்து வெற்றி பெற செய்வாங்க.